Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Thank you, Master. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Hallelujah. Glory to God. உங்கள் கவலைகளை எல்லாம் அவருடைய சமூகத்திலே வைத்து விடுங்கள், இறக்கி வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால நீங்கள் அப்படி செய்யலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. Glory to God. Amen. Thank you Jesus. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி ஒரு நிமிஷம். Hallelujah. Stodram, 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 stodram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. Stodram, 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 stodram. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் ஒன்று போல உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரே. வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதங்களில் வளர்க்கப்பட்டவர்கள், வெவ்வேறு சூழ்நிலைகளில் காணப்படுகிறவர்கள், வித்தியாசமான காரியங்கள் எங்களுக்கு நடுவிலே உண்டு. ஆனாலும் இந்த வேளையிலே எங்கள் நடுவிலே இயேசு நீர் இருக்கிறீர். நீர் எங்கள் இருதயங்களை ஒருமனப்படுத்துகிறீர். இந்த வேளையிலே எங்களை ஒன்று கூட்டி இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைத்து கொண்டு வந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த வேலையை ஆசீர்வதித்து நடந்து கொடுக்கணுமே அப்பா. ஹalleluya. இந்த வேளையில மனபாரத்தோடு கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கிருபைகளும் இரக்கங்களும் தேற்றுதல்களும் கடந்து வரணும். கர்த்தருடைய அனாதி தீர்மானங்களின்படி அழைக்கப்பட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் தேவ பலம் தெரிவிக்கப்படணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் உம்முடைய அபிஷேகமும் இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் வியாபாரிக்கணும். அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காரியங்களுக்காய் ஜெபித்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஜெப காரியங்கள் மேல கர்த்தருடைய கிருபைகள் கடந்து வரட்டும். ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைகளை தியானிக்கிற போது எங்கள் இருதயம் ஒருமுகப்பட்டு காணப்படட்டும். எல்லா கவன சிதறல்களும் ஆண்டவரே இந்த வேளையில காணாமல் போக இயேசு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. பாடலை கூட நான் பாடுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. அல்லேலூயா. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.
மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. மரணம் உன் கூரெங்கே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. ஜீசஸ். மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. Glory to God. Amen. Thank you, Jesus. நல்ல பிதாவே, இந்த வேளையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Glory. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory to God. Thank you, Jesus. Thank you, Lord. Amen. ஸ்தோத்திரம். நம்ம இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Amen. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம், Galatians 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Amen. Hallelujah. Glory to God. பவுல் இங்கே ஒரு விசுவாச அறிக்கையை அவன் செய்கிறான். Amen. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவன் கண்டான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமானார். உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து அவன் வேறு ஒரு நோக்கமாய் பவுல் சென்று கொண்டிருந்தபோது அவனை இயேசு சந்தித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவனை சந்தித்த போது அவனுடைய வாழ்க்கை மாறியது. அப்ப அவனுடைய அறிக்கை மாறியது. அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில இருந்த அறிக்கை என்ன அறிக்கை? விசுவாசிகளுக்கு விரோதமான ஒரு அறிக்கை. அல்லேலூயா. அவன் செய்து கொண்ட தீர்மானம் என்னது? விசுவாசிகளுக்கும் விசுவாச பிரமாணத்திற்கும் எதிரான ஒரு தீர்மானம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய அறிக்கையும் முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. அவன் இப்ப முன்னிருந்த ஒரு நிலைமையில, ஒரு மனநிலையில அவன் இல்லை. இயேசுவை கண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது. அதோடு சேர்ந்து அவன் இந்த இடத்துல அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அறிக்கையை அவன் செய்கிறான். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக, ஆமென், ஹல்லேலூயா, என்னில் அன்பு கூர்ந்து
எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஆனா நம்முடைய அறிக்கையும் பவுலுடைய அறிக்கையை போல தம்மை தாமே நமக்காக நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம இந்த பூமியில பிழைத்திருப்பதற்கு இந்த விசுவாசம் ஒரு முக்கிய, இதுதான் அதனுடைய மூல காரணம். விசுவாசிகள் பிழைத்திருப்பதற்கு காரணம் நம்மளுடைய சுயபலன் கிடையாது, நமக்கு இருக்கிற விசுவாசம், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம். நமக்கு வேதத்துல பார்த்தா நமக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாய் நின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் என்ன? நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. அல்லேலூயா. பிசாசு நம்ம வாழ்க்கையில சில சோதனையான நாட்களை கொண்டு வருகிற போது சில சமயங்களில சில தடுமாறுகிறது உண்டு. எப்படி? இயேசு உண்மையிலேயே நம்மேல் அன்பு கூர்ந்தாரா? இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே என்னை எண்ணி எனக்காக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தாரா? உலகத்துல இருக்க மற்றவங்களுக்காக அவர் மரித்தாரு, நம்புறேன். ஆனா எனக்காக அவர் மரித்தாரா என்று அநேகருக்குள்ளே கேள்விகள் வரும். பிசாசு அப்படி வஞ்சிக்கிற எண்ணங்களை எல்லாம் போடுகிற வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் நம்முடைய அறிக்கையும் நம்முடைய தீர்மானமும் அது ஒரு முழு நம்பிக்கையோட நம்ம அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. Glory to God. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்! அவனுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கு! விசுவாசிகள் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் அல்ல, விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம் இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. முடிந்தால் நம்முடைய ஜெபங்களில, நம்மளுடைய ஸ்தோத்திர பலிகளில, ஆராதனையில, நம்ம ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கையில, எல்லா சமயங்களிலேயும் கூட இந்த விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய நமக்குள்ளே ஒரு பிழைத்து கொள்ளுகிறது ஏற்படும். ஹல்லேலூயா. பிழைத்து கொள்ள அது நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் பிழைத்து கொள்ள அது என்ன செய்யும்? அது உதவி செய்யும். ஹல்லேலூயா. Glory to God. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வாய் இருக்கிற பிள்ளை பொழைச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி இன்னொன்னு அதுல சேர்த்துக்கணும். வெறும் வாய் இருந்தா அல்ல, அந்த வாயை கொண்டு நமக்கு ஒரு அறிக்கை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்ம பிழைத்துக் கொள்ள முடியும். அந்த விசுவாச அறிக்கை என்னது? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து. இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ். நமக்காக ஒரு மனுஷன் கூட எதுவும் செய்ய மாட்டேங்கிறானே, இப்படி தெய்வம் நமக்காக செய்திருப்பாரான்னு சிலருக்கு சந்தேகம் வந்துடும். அல்லேலூயா. நமக்காக யார் செஞ்சிருக்க முடியும்? இப்படி தெய்வம் நம்மள்ட்ட செய்யற அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? ஆமென். சரியான காரணங்கள் தான். இப்படிதான் நம்ம யோசிக்கணும். கரெக்ட் தான். நம்மள்ட்ட அப்படி ஒண்ணும் இல்ல, ஒரு பிரமாதமும் இல்ல, ஒரு விசேஷமும் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் இயேசு தம்முடைய கிருபையின் நிமித்தம் நம்ம மேலே அப்படி அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக, அதனாலதான் பாருங்க 21வது வசனத்துல, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லுகிறார். இதுதான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இது அவருடைய கிருபை. இதை ஒண்ணும் செய்ய முடியாது.
நீ எவன் மேல கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கிருபையை தான் நம்ம சம்பாதித்துக் கொள்ள அறிந்து கொள்ளணும். அவருக்கு முன்பாக தம்மை தாழ்த்துகிறவர்கள் மேல அவருடைய கிருபை கடந்து வரும். எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய அறிக்கை தெளிவா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நம்ம இருக்கிறப்ப நம்ம இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல அதிகமாய் பலப்படுத்தப்படுவோம். ஏதோ பிழைத்துக் கொள்வோம் என்கிற அளவுல அல்ல, அதிகமாய் நம்ம பலப்படுத்தப்படுவோம். அதிகமாய் நம்ம கிறிஸ்துவின் வல்லமையினாலே நடத்தப்படுவோம். அல்லேலூயா, glory to God. வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன். Amen. Hallelujah. Glory to God. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். ஞாயிற்றுக்கிழமை கூட இதுல நிறைய காரியங்கள், இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியங்களை நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல கூட நாங்க பார்த்தோம். ஆனாலும் இது நம்ம நடுவில் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்படணும். ஒவ்வொருவரும் கவனமாய் 20 நிமிஷம் இருக்கு, 20 நிமிஷம் நம்ம இருதயத்தை உருமுகப்படுத்தி நம்ம கவனிப்போமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக இந்த இரவு வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமையினால அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, glory to God, amen. துதித்தலோட அவருடைய பிரகாரங்களில் நம்ம நுழைவோம். ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம். Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவை ஒரு வல்லமை மரித்தோரிலிருந்து எழுப்பியது. ஆமென், ஹalleluya. ஒரு பலத்த சத்துவத்தின் வல்லமை அது. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலேயும் காண்பிக்கும்படிக்கு அவர் ஒரு வல்லமை வைத்திருக்கிறார். 2 வல்லமையும் பாருங்க, ஒரே வல்லமை தான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமையை அனுப்பினார். அந்த வல்லமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். அதே வல்லமை தான் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். எதை விசுவாசிக்கிறோம்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் விசுவாசியா ஜீவனுள்ளோர் தேசத்திலே காணப்படுவேன் என்று விசுவாசியாய் இருந்திருந்தால், அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்றான், விசுவாசியாமல் இருந்திருந்தா நான் இந்நேரம் இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் ஜீவனுள்ளோர் தேசத்துல காணப்படுவேன் என்று விசுவாசித்தேன் என்று சொல்லுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல அப்படி ஒரு விசுவாசம் உள்ளவர்களுக்கு என்ன வல்லமை கிரியை செய்கிறது? இயேசு கிறிஸ்துவை எந்த வல்லமை உயிரோடு எழுப்பியதோ அதே வல்லமை. ஹல்லேலூயா, glory to God. என்ன பலத்த சத்துவத்தின் வல்லமையோ அதே வல்லமை நம்மளையும் தேவன் காண்பிக்கணும்னு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அது ஒரு மகா மேன்மையான மகத்துவமான ஒரு காரியமா இருக்கிறது. அதை நீங்கள் அறிய வேண்டும் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:11, ரோமன்ஸ் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, praise the Lord. பென்டிகாஸ்டல்னா என்ன? ஆவிக்குரிய ஒரு ஜீவியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்றது தான் முதலாவது. ஹல்லேலூயா. டாக்டரின், இந்த மாதிரி உபதேசங்கள் வேதம் முழுக்க, முக்கியமா புதிய ஏற்பாட்டுல நிருபங்களிலே அதிகமாய் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அது ஒவ்வொன்றையும் நம்ம அதிகமாய் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி இப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் வந்துட்டா உடனே இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்துடும்.
பாருங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, glory. ஏன்னா அதே வல்லமைதான். ஆமென். எப்படி நம்ம பிழைக்கிறோம்? நம்ம விசுவாசத்திற்குள்ள ஒரு ஏதோ நம்மளுடைய கற்பனை அல்ல விசுவாசம், நம்முடைய விசுவாசத்திற்கு உள்ள ஒரு பெரிய கிரியை நடைபெறுகிறது. நம்மை உயிர்ப்பிக்கிற அந்த கிரியை, நம்மை பிழைக்கச் செய்கிற அந்த கிரியை. அது எப்படிப்பட்ட கிரியையா இருக்கிறது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை, அதே ஆவி. அல்லேலூயா, glory. விசுவாசிக்கிறோம்னா சும்மா இல்ல. தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ அதே மாதிரியான அதே ஆவி, அதே வல்லமையை விசுவாசிகளாகிய நமக்குள்ளே தந்திருக்கிறார். அல்லேலூயா, praise the Lord, hallelujah, glory to God, amen. Power, spirit, amen, hallelujah. பாருங்க, அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாங்க, ஒரு மதம் போல இயேசுவை அணுகுவாங்க. ஆனால் இதனுடைய வல்லமைகளை சுதந்திரித்துக் கொள்வதிலே தவறுவார்கள். ஆனா நாம் அப்படியே ஆவிக்குரிய ஜனம் கிறிஸ்துவின் வல்லமையை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு அறிந்திருக்கணும். அது எப்படி அறிந்து கொள்ளுவோம்? வேத வசனங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளணும் நம்ம. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வேத தியானம் என்று கடந்து வருகிறோம். காரணம் என்ன? எவ்வளவு முடியுமோ இந்த ஜீவ காலங்கள்ல நம்ம அதிகமா இந்த வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அதை அபியாசப்படுத்திக் கொள்ள நம்ம பழகணும். Hallelujah. We will have to be trained in the word of God. Hallelujah. Glory to God. அப்ப நமக்குள்ள இந்த வசனங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றாக நமக்குள்ள அதை நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஆமென். பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல என்ன பார்த்தோம்? நம்மளுடைய விசுவாசத்தின் அறிக்கை என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகுது? எந்த வல்லமை கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பியதோ அதே வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலேயும் காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே ஆவி, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி நம்மை உயிர்ப்பிக்க செய்கிறது. சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அதே வல்லமை. Glory to God. ஆனா விசுவாசிகளாகிய நாம எப்போதும் ஒரு வல்லமையே இல்லாம காணப்படும். நம்ம ஜெபங்கள்ல, நம்ம ஆராதனையில, நம்ம ஆவிக்குரிய எண்ணங்கள், உணர்வுகள்ல. முன்னாடியெல்லாம் ஒரு நமக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆவிக்குரிய உணர்வுகள் நமக்கு புதிதாய் கடந்து வருகிறப்ப ஒரு வல்லமையை உணர்ந்திருப்போம். அது போக போக அதிகரிச்சு இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா என்ன ஆயிடுச்சு? குறைய தொடங்கிருச்சு. அல்லேலூயா. புதிய வெளிப்பாடுகள் வருது, ஆனாலும் அந்த வல்லமையை உணர்ந்து கொள்வதில் தடை இருக்கு. ஆனா அப்படி நம்ம காணப்படக்கூடாது. இந்த நாட்களில நம்ம எதை பெருக்கிக் கொள்ளணும்? கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை, அதை நம்ம அதிகமாய் நம்ம அபியாசப்படுத்திக் கொள்ளணும். அதுல பெருகுகிறவர்களாக காணப்படணும். அதுல அனுபவம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். ஆமென். நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்மளை குறித்து ஒரு சாட்சி இருக்கு. இவன் சில கர்த்தருடைய வல்லமைகளில் அனுபவம் உள்ளவன். அல்லேலூயா. இவள் கர்த்தருடைய வல்லமைகளில் அனுபவம் உள்ளவள் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிசாசு பயன்படுத்துறதுக்கெல்லாம் நம்ம பயந்துகிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படி வைக்கல. நம்மை மிகவும் பலவான்களாக தான் கர்த்தர் உருவாக்கணும்னு நினைக்கிறார். ஆமென். ஏதோ தப்பித்து பிழைக்கிறோம் என்று அல்ல, பலப்பட நமக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்மை அவருடைய வல்லமையினால, எந்த வல்லமை? உயிரோடு இயேசுவை எழுப்பின அதே வல்லமையினால நம்மை தரிப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ள அப்படி ஒரு வல்லமை காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஒரு வீட்டுல என்னென்னமோ பொருள் நம்ம வாங்கி வைக்கலாம். அழகா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இன்னும் என்னென்ன இருக்கு எல்லாம் வாங்கி வைக்கலாம். ஆனா கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா சொல்லலாம் பேட்டரி பேக்கப் எடுத்துருவோம். அல்லேலூயா. கரண்ட் ஒரு 10 மணி நேரம் கட் ஆயிடுச்சுன்னா பேட்டரி பேக்கப்பும் தீர்ந்துடும். அல்லேலூயா. அப்ப எவ்வளவும் பொருள் வச்சிருக்கலாம்,
ஆனா பவர், அதனால்தான் அது எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பவர் இல்லைன்னா அத்தனை பொருளுமே என்னதான்? டெட். அல்லேலூயா. எவ்வளவோ நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம கற்று வைத்திருக்கலாம். ஜெபம், ஆராதனை, வேத தியானம், வேத வாசிப்பு, சபைக்கு போய் வருதல், உபதேசம், தான தர்மம், காணிக்கை, தசமபாகம், இப்படி என்னென்னலாம் இருக்கோ எல்லாவற்றையுமே நாமளும் கற்று வாங்கி வைத்திருக்கலாம். பொருட்களை வாங்கி வச்சது மாதிரி வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா பவர் இல்லைன்னா அத்தனை எப்படிதான் இருக்கு? ஃப்ரிட்ஜை திறந்தா 2 நாள் ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆயிருந்து திறந்தா எப்படி இருக்கும்? திறக்க முடியாது. அதுல இருந்து ஒரு நெடி வரும். அல்லேலூயா. ஏசியும் இல்லைன்னா வெயில் காலங்கள்ல எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்ப பவர் இல்லைன்னா எல்லா பொருளுமே இருந்தும் அது டம்மியா, டெட்டா தான் இருக்கும். அல்லேலூயா. காணிக்கை செலுத்துறோம். ஆமென். உபதேசங்களை கற்றுக்கொள்கிறோம், போய் வருகிறோம், என்னென்னமோ ஆராதனை, ஜெபம். ஆனா வல்லமை, தேவ வல்லமை அதுல எல்லாவற்றிலையும் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. பெரிய விருப்பத்தோடு இந்த வேளையில நம்ம இருந்தோம்னா, இந்த வசனங்கள் கடந்து வருகிற போதே தேவ வல்லமை நம்மை பலப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. அதை கொஞ்சமாவது நம்ம உணர தொடங்கும். அப்பதான் அதை கொஞ்சம் கொஞ்சம் சுவைக்க சுவைக்க தான் அதுல பெருகணும்னு நமக்குள்ள ஒரு விருப்பம் வரும். இல்லைன்னா நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு அடுத்தவைகள் மேலேயே இருந்து போயிடும். நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நமக்கு தேவை என்ன? அந்த கிறிஸ்துவின் வல்லமை. அது நமக்கு அவகாசமா வேத வசனத்தின்படி இருக்கு. தேவன் அந்த மகா மேன்மையின் மகத்துவத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதே எழுப்பினவருடைய, கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி நமக்கு அவகாசமா இருக்கிறார். இதெல்லாம் வேத வசனத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? இந்த வல்லமையில வியாபரிக்க, வல்லமையில பெருக நமக்கு ஒரு விருப்பம் வேண்டும். அல்லேலூயா. Glory to God. உலகம் முழுவதும் வல்லமைகளாலே கட்டமைக்கப்பட்டதுதான். உலகம் முழுவதும் பார்த்தா வல்லமைகள் தான். எவ்வளவோ வல்லமைகள் இருக்கு. நீங்க எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் the world is continuously operating with powers. பவர் இல்லைன்னா வேர்ல்டு இல்லை. பொலிட்டிக்கல் பவர், ஃபினான்ஷியல் பவர், எல்லாமே ஒரு பவர் தான். ஒரு லீடர்னா அவனுக்கு ஒரு பவர். ஒரு என்னென்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. வெறும் ஆவியின் வல்லமைகள் இருக்கு. ஸ்பிரிட்ஸ், நேச்சர். ஒரு கடல் ஓரத்துல போய் நிக்கிறோம், அல்லது ஒரு நயகரா நீர்வீழ்ச்சி பக்கத்துல போய் நிக்கிறோம் அப்படின்னா அதுல தெரியும் நமக்கு இயற்கைக்கு இருக்கிற ஒரு அந்த பவர். சூழ்நிலைகளுக்கு ஒரு பவர் இருக்கு. சில சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் பவரா இருக்கலாம், இல்ல ஆதரவா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவா இருக்கலாம். இப்படி ஜனங்கள் எல்லாருமே எப்படிதான் இயக்கப்படுறாங்க இந்த பூமியில? பலவிதமான வல்லமைகளால தான் இயக்கப்படுறாங்க. நம்ம தினசரி எதை தான் கையாளுறோம் அப்படின்னா நம்ம அறியாமலேயே இந்த வல்லமைகளை தான் கையாளுறோம். இந்த வல்லமைகளோட தான் நம்ம இடைபடுறோம். இந்த வல்லமைகளுக்கு இடையில தான் நம்ம போய் வருகிறோம். வெளியில பெரிய டிராபிக் இருக்குன்னு நினைக்கிறோம் ரோட்ல. ஆனா உண்மையான டிராபிக் எதுக்கு நடுவில் இருக்கு தெரியுமா? பிட்வீன் பவர்ஸ். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு, ஒரு நாட்டுல இருக்கிற தலைவனுக்கும் அதே நாட்டுல இருக்கிற இன்னொரு அரசியல் தலைவனுக்கும். அல்லேலூயா. அப்ப அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த பவர் டைனமிக்ஸ் இருக்கும். ஒன்னும் இல்ல, தேசத்தை விட்டுடுவோம், நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தா கூட அங்கேயும் கூட ஒரு பவர் டைனமிக்ஸ் ஆபரேட் ஆயிட்டு. தேவ அன்பு இருந்துச்சுன்னா எல்லாம் சமமா ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாய் அந்த டைனமிக்ஸ் வேலை செய்யும். அந்த பவர்ஸ் ஒருத்தரை இன்னும் உற்சாகப்படுத்த வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா அதுவும் ஒருத்தரை என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் தட்ட தொடங்கிடும். ஐடியாலஜிஸ், சில தத்துவங்கள் இருக்கு, சில சித்தாந்தங்கள் இருக்கு. இவைகளை எடுத்துக்கொண்டு வந்துட்டு பல அரசியல் கட்சிகள் எத்தனை வருடனாலும் அவங்க அந்த கொள்கைகளை, அந்த பிரின்சிபல்ஸ, அந்த ஐடியல்ஸ, அந்த ஐடியாலஜிஸ, அந்த சித்தாந்தங்களை வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அல்லேலூயா.
செலிபிரிட்டிஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கு. பூமி முழுவதை பார்த்தா பவர் தான். ஒரு கிராமத்துக்கு போனோம்னா கட்டுக்கதைகளுக்கு அங்க ஒரு பவர் இருக்கும், ஒரு வல்லமை இருக்கும். அது எப்படி அப்படின்னா அந்த கட்டுக்கதைகளை வச்சே அந்த முழு ஊரையும் பல வம்சங்களா ஆண்டுகிட்டு வந்துருவாங்க சில ஜாதிகள். அல்லேலூயா. ஆள்ற ஜாதின்னுவாங்க, ஆதிக்க ஜாதிகள். அந்த ஜாதிகள் என்ன செஞ்சிருவாங்க, வெறும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு கட்டுக்கதையை வச்சு அங்க இருக்கிற ஜனங்களை பயன்படுத்தியே நடத்தி கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் மாய்மாலமான வல்லமைகளாக கூட இருக்கு. சில கல்ட் குரூப், அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். ஏகப்பட்ட பேர் அதை நம்பி பின்னாடியே போய் என்ன ஆயிருவான், போயிருவான். அல்லேலூயா. ஆனா இவ்வளவு வல்லமைகள் பூமியில இருக்கு, அந்தகார வல்லமைகள் இருக்கு. பிசாசு அது குடும்பங்களிலே, ஜனங்கள் நடுவிலே, எல்லார் மேலேயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற ஒரு பொல்லாத வல்லமை. இப்படி பூமி முழுக்க பார்த்தா ஒரு ஹை டிராபிக் இருக்கு. இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா நம்ம ஜீவிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றான், நம்ம நினைக்கலாம் என்னடா பிழைச்சிருக்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, என்ன அது ஒரு ஆச்சரியமா சொல்றான். ஆனா அவனுக்கு என்ன தெரியுது, இந்த டிராபிக் தெரியுது பூமியில. அல்லேலூயா. The traffic is not between vehicles but between powers. இத்தனை வல்லமைகளுக்கு இடையில என்னமோ நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து செயல்பாடுகள் எல்லாம் இதுக்கு நடுவுல தான் நடக்குது. பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கு. இதை இவன் பார்க்கறதுனாலதான் சொல்றான், நான் வாழ்றது எப்படிதான், நான் பிழைத்து இருக்கிறது எப்படிதான், எனக்காக தம்மை தாமே என்னில் அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. Glory to Jesus. பார்க்கிறான், இந்த டிராபிக் நடுவுல நம்ம உயிரோடு இருக்கிறதே எப்படிதான், கஷ்டம்தான். ஆனா எப்படிதான் நம்ம பிழைத்து இருக்க முடியுது, இவ்வளவு வல்லமைகளுடைய காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். இவைகளோட தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இடைபடுகிறோம். இவைகளோட தான் நமக்கு நெகோசியேஷன்ஸ், இவைகளோட தான் நமக்கு செயல்பாடுகள் எல்லாம் இதுக்கு நடுவுல தான் நடக்குது. இதுக்குள்ளதான் நம்ம போயிட்டு வரோம். அல்லேலூயா. இதனால நம்ம உயிரோடு இருக்கிறதே, பிழைத்து இருக்கிறதே எப்படிதான், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலதான் சொல்றோம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, வேதம் சொல்லுகிறது இத்தனை வல்லமைகள் இருந்தாலும் இத்தனை வல்லமைகளுக்கும் மேலான ஒரு வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Glory to God. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இத்தனை வல்லமைகளுக்கும் மேலான ஒரு வல்லமை. Above all powers is the resurrection power. Hallelujah. Glory to God. காரணம் என்ன, இந்த ஒரு வல்லமை மாத்திரம்தான் மரணத்தை மாற்ற சக்தி உள்ளது. அல்லேலூயா. மற்றதெல்லாம் நாசமோசங்கள் அழிவுக்கு ஏதுவாய் இருக்கலாம், மற்றவைகள் ஒருவேளை சிலவற்றை தக்க வைக்க உதவலாம். ஆனால் முற்றிலும் முடிந்து போன ஒன்றை மறுபடியும் உருவாக்க வல்லமை உள்ளது இந்த ரிசரக்ஷன் பவருக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. அதனால தான் இதற்கு பின்னாடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. என்ன நம்பிக்கை? இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பது எதையும் திருப்பிக் கொள்ள முடியும், எதையும் இதை வச்சு திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. We can redeem anything with this power. Hallelujah. Glory to God. சொல்லுவாங்க, டைம் எப்படி redeem பண்ண முடியும், அது எப்படின்னு தெரியாது. ஆனா எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு, நம்ம மனுஷனுக்கு டைம் போயிருச்சு நம்ம நினைக்கலாம், ஆனா அதையும் கூட ஹல்லேலூயா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை மூலமாக we should be able to redeem. Hallelujah. Glory to God. Amen. Thank you Jesus. Miraculously. Amen. Hallelujah. நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்திருப்போம் அல்லது இழந்துகிட்டு இருப்போம். கண்ணெதிரில் சில சமயங்கள்ல நம்மளுடைய சரீரத்தின் சௌக்கியங்கள் போய்கிட்டு இருக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் கரைந்து கொண்டு இருக்கும், நம்ம குடும்பத்தின் நிலைமைகள் தாழ்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
எதையும் திருப்பிக் கொள்ள ஒரு தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சக்தி தான், ஒரு வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா, glory to God, ஆமென். கழுகுகளைப் போல திரும்ப வாழ வயதுள்ளவர்களைப் போல கர்த்தர் நம்மை ஆக்க முடியும்னா அது எப்படின்னா இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான். அதனாலதான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைனாலே ஹோப், ரிசரக்ஷன்னாலே இட் கிவ்ஸ் tremendous hope. Hallelujah, praise the Lord, hallelujah, glory to God, amen. இந்த வல்லமையை ஆனாலும் நம்ம ஏன் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில பெருக்கிக் கொள்ள முடியல? ஏன் நம்ம இந்த வல்லமையில பயணம் பண்ண தடைபடுகிறோம்? ஏன் இந்த வல்லமையை நம்ம வாழ்க்கையில அதிகமாய் பார்க்க முடியல? ஏன் இந்த வல்லமையில இருந்து நம்ம தடுக்கப்படுறோம்? என்ன காரியங்கள் இந்த பூமியில நம்மை தடுக்கிறது? ஆமென். அதுல இருந்து எப்படி விடுதலை பெற்று இந்த வல்லமையில பெருக முடியும் என்பதை நம்ம வேகமாக தெரியும். 9 மணி ஆயிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துல நம்ம இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா, ஆமென். இது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். காரணம், நம்ம வாழ்க்கையில வல்லமைகளை தேவ வல்லமையில பெருகணும். இருக்குன்னு தெரியுது, ஆனா பெருக முடியல. ஏதோ தடை இருக்கு. இருக்குன்னு தெரியுது, ஆனா வளர முடியல. அப்படியே சிறுகிதான் இருக்கும். இருக்குன்னு தெரியுது, ஆனா அதை விருத்திப்படுத்திக் கொள்ள முடியல. Somehow we are getting distracted from being the benefactors of this power. Something clearly stops us from obtaining this power. Hallelujah. Or from operating in this power. Hallelujah. We are not able to see this resurrection power. Hallelujah. அநேக வேளைகளில் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்க்க முடியாதபடி நம்ம காணப்படுறோம். ஹல்லேலூயா. ஆனால் மத்தேயு 28, ஆமென், ஹல்லேலூயா, அதுல இந்த ரகசியம் நமக்கு 3 காரியங்கள் மூலமாக ஹல்லேலூயா நம்ம இதை புரிந்து கொள்ள போகிறோம். ஆமென். சீக்கிரமா நம்ம பார்ப்போம். மத்தேயு 28 நமக்கு தெரிந்த பகுதி தான்றதுனால நான் எல்லா வசனங்களையும் வாசிக்க போறது இல்ல. நமக்கு தெரியும் சில ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கந்தக வர்க்கங்களோட வராங்க. ஸ்பைசஸ். எதற்கு? அவருடைய சரீரத்துல சில சடங்காச்சாரங்களை செய்வதற்கு. ஏன்னா அவங்களுக்கு இயேசுவின் மேல அளவில்லாத பிரியம், அத்தனை அற்புதங்களையும் நன்மைகளையும் ஒரு தகப்பன் போல இயேசு இந்த ஸ்திரீகளுக்கு இருந்திருக்கிறார். அதனால அவர்களுக்கு எப்படி இருக்கு? இந்த அன்பு மரித்து ஆண்டவர் போயிட்டாரேன்னு சொல்லி வந்துட்டான். அவ்வளவு அன்பு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை இன்னும் அவங்க என்ன செய்யல? அனுபவிக்கல. அத்தனை பிரியமாய், விசுவாசமாய், நம்பிக்கையோட தான் வராங்க. ஆனா இவங்களுக்கு இன்னும் உயிர்த்தெழுதலை குறித்த தரிசனம் உண்டாகல. ஆனா வந்து அங்க பார்த்தா அங்க தூதன் இருக்கான். என்ன சொல்றான்? ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யுங்க? சீக்கிரமா போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதுல. ஹல்லேலூயா. முதலாவது, இவங்க வந்த உடனே கல்லறைக்குள்ளதான் போய் பார்க்கறாங்க. சரீரத்தை காணா. ஆனால் சரீரம் இருந்த இடத்துல யோவான்ல 2 தூதன் அமர்ந்து இருக்கிறதாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எப்படி? வெண் வஸ்திரம் தரித்தவர்களா, கிளிசனிங் ஒயிட். உள்ளுக்குள்ள கல்லறை தான், ஆனா கல்லறைக்குள்ள எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. காரணம், வந்து உட்கார்ந்து இருக்கிறது யாரு? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற தூதர்மார்கள். ஹல்லேலூயா. இங்கே நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? கல்லறைக்குள்ளே பரலோகத்தின் வெளிச்சம் ஏன் கடந்து வரணும்? இருளான பகுதிகளிலே ஏன் இப்படி வரணும்? அந்தகாரமான ஜீவனற்ற ஒரு இடம் அது. கல்லறை என்பது ஜீவன் இல்லாத ஒரு இடம். கல்லறைக்குள்ள எதுவும் நடக்கிறது கிடையாது. கல்லறையில எதுக்கும் விளக்கு ஏற்றி உள்ள இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உள்ள இருக்கிறது மரித்தவன் தான், மரித்தவர்கள் தான். அதனால விளக்குகளோ வெளிச்சமோ தேவையில்லை. ஒரு கிரியையும் நடக்காத ஒரு இடம். ஹல்லேலூயா. அது எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற சில அந்தகார கிரியைகளுக்கு அதை ஒப்பிடலாம். சில
ஒரு ஒரு மரணத்தின் அனுபவம் உள்ள அல்லது அதற்கு ஏதுவாய் நடத்துகிற பாவத்தின் தோஷம் உள்ள அல்லது ஒரு அந்தகார ஒரு பகுதிகளை, அது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பகுதிகளை காண்பிக்கிறது. அந்த இடத்துல இப்ப ஒரு வெளிச்சம். ஏன்? அல்லேலூயா. வேத வசனம் பாருங்க, ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் ஆதாம் ஏவாள் தேவன் இதை மாத்திரம் காட்டல, அங்கே இருக்கிற சர்ப்பத்தின் மேலேயும் ஒரு வெளிச்சத்தை போட்டு நமக்கு கண்களிலே காண்பிக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, மனித குலத்தில இருக்கிற சாபங்களை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனங்கள் நன்மைகளை குறித்து மாத்திரமல்ல, மனுஷனுக்கு விரோதமாய் இருக்கிற தீமைகளையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கோபாக்கினியை குறித்து, எரி நரகத்தை குறித்து, மனிதனுக்குள்ளே இருக்கிற பொல்லாத சுபாவங்களை குறித்து, பிசாசின் காரியங்களை குறித்து, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கூட வேத வசனம் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. பிசாசின் முகத்திரையை கிழிப்பதில வேத வசனம் தவறுகிறதில்லை. அல்லேலூயா. அப்ப வேத வாக்கியங்கள் நமக்கு வெறும் பாருங்க, நம்ம சில சமயத்துல எப்படி சொல்லிடுவாங்கன்னா, என்னங்க பெந்தகோஸ்தே போதனை, என்ன ஆவிக்குரிய போதனை, எப்ப பார்த்தாலும் சாத்தான் பிசாசு இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. இயேசுவை பத்தி 5 நிமிஷம் தான் இருக்கு, மீதி எல்லாம் எப்படி இருக்கு, பிசாசை குறித்தே இருக்குன்னு சொல்லி கேலி செய்கிறவர்கள் உண்டு. ஏன் அப்படி வேத வசனங்கள்லயே இருக்கிற காரியங்களை அதிகமா ஏன் பிரசங்கிக்கிறார்கள்? ஏன் ஆவிக்குரிய பிரசங்கங்கள்ல பல விதமான எச்சரிக்கைகள் இருக்கு? காரணம், எச்சரிப்புகளும் எச்சரிக்கைகளையும் வேத வசனம் நமக்கு போதித்து காட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல ஒரு சர்ப்பமும் இருந்தது என்பதை நமக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? அப்பதான் நமக்கு அது இல்லை நம்ம போக வேண்டிய திசை, அதுல இருந்து நம்ம ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்று நம்ம உணர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த இடத்துல இந்த ஸ்திரீகள் அந்த திசையில கடந்து வந்தாங்க, அங்க போய் தேடுறாங்க. ஆனா அவர்களுக்கு அதுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை போட்டு ஆண்டவர் காட்டுறாரு, அவர் இங்கே இல்லை என்று. அல்லேலூயா. அவர் இல்லாத பகுதிகள், இயேசு இல்லாத பகுதிகளையும் குறித்து நமக்கு வேதம் எப்போதும் அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு எப்போதும் அதை அடையாளம் காட்டிக்கொண்டே இருப்பார். ஒருவேளை நமக்குள்ள கசப்புகள் இருந்தா அதுல இயேசு இல்ல, ஒருவேளை நமக்குள்ள வெறுப்புகள் இருந்தா அதுல இயேசு இல்ல, குரோதங்கள் இருந்தா அதுல இயேசு இல்ல, பகை உணர்வுகள் இருந்தா அதுல இயேசு இல்ல, இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு எப்போதும் வேதம் காண்பித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சோ முதல்ல நமக்கு எச்சரிப்புகளும், அதுக்கு எதற்கு நேரா இது உதவுது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த எச்சரிப்புகள் நமக்கு உதவுகிறது. அல்லேலூயா. The Lord illuminated or enlightened the tomb to make us aware. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இரண்டாவதாக, அவர் இங்கே இல்ல, அவர் எங்க இருக்காரு? அங்கே இருக்கிறார். அங்கே அவர் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இங்க இல்ல, அங்க போயிட்டாருன்னு சொல்றாங்க. இங்கன்னா என்ன? நம்ம இங்க எங்க இருக்கோம்? பூமியில இருக்கும், உலகத்துல இருக்கும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து காணப்படுறோம், மாம்ச தேகத்துல இருக்கிறோம். இங்க அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய மாம்சீகத்தை குறிக்கிறது, லௌகீகத்தை குறிக்கிறது. அங்கே என்றால் என்ன தெரியுமா? தூரத்தில் உள்ள ராஜாவை மகிமை பொருந்தினவராக நம்முடைய கண்கள் காண்கும். சியோன் பர்வதம் எங்க இருக்கு? வடிப்பமான பர்வதம். அல்லேலூயா. அது இங்க இல்ல, அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய உன்னதங்களும் புதிய எருசலேம் அல்லது the city of God, தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது, எங்கே இருக்கிறது? இங்க இல்ல, அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அதிகமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இங்க இல்ல, அங்கே என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய மாம்சத்திலேயே கர்த்தரை அணுகி கொண்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால நமக்கு இந்த ஸ்திரீகளுக்கு தூதர்கள் சொல்றாங்க, நீங்க இங்கேயே தேடிட்டு இருக்க கூடாது, நீங்க மாம்சத்திலேயே தேடிட்டு இருக்க கூடாது, ஆவியிலும் உண்மையிலும் அவரை தேடுங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ செய்திகளில் அவரை தேடுங்கள்,
ஆவிக்குரிய தரிசனங்களிலே அவரை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். எழுத்தின் பிரகாரமாக பைபிள் தான், ஆனா அதை கூட பைபிளுக்குள்ள அவர் இருக்காருன்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பைபிளுக்குள்ள அவர் இல்ல. பைபிள்ல இருக்கிறதெல்லாம் எழுத்தின் பிரகாரமா நம்ம வாசிக்கிறது வரைக்கும் அதுக்குள்ள அவர் இல்ல. ஆனா அதனுடைய வெளிப்பாடுகளை அதை ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்ம உணர்ந்து கொள்ளுகிற போது அதுல அவர் இருக்கார். அல்லேலூயா. வேத வசனங்களை நாம கற்றுக்கொள்ளுகிற போது அதனுடைய கருத்தாழங்களை ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற போது அதிலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே தான் பெந்தகோஸ்தே ஆவிக்குரிய சபைகளின் அனுபவங்கள் நமக்கு தேவை. அதை பெருக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். மாம்சத்துல நம்ம தேடுகிற இடங்களில அவர் இல்ல. அவர் இங்கே இல்ல, அவர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அங்கெல்லாம் போகக்கூடாது நீங்கன்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய சபையில வளர்ந்திருக்கும் போது நான் அப்படிதான் வளர்ந்து வந்தேன். அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்ன சொந்த பந்தங்களும் நண்பர்களும் கூட உண்டு. அல்லேலூயா. ஆனா அப்புறம் தான் உணர்ந்து கொண்டு அவர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க? ஆவிக்குரிய அந்த மண்டலங்களில தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தேடுங்கள். மகிமை பொருந்தினவராக சியோன் பர்வதத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, glory to God. சரியான பதத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இல்லை என்று நான் சொல்லல. நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண மாட்டாருன்னு நம்ம சொல்லல. நாம இருக்கிற வீடுகளில் அவர் இருக்க மாட்டாருன்னு சொல்லல. அவர் நம்மோடு இருக்கிற தெய்வம் தான், நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் தான். ஆனால் இந்த எழுத்தினுடைய அர்த்தங்களை நான் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அங்கே இருக்கிறார் என்றால் அது ஆவிக்குரிய ஒரு தாகத்தோடு விருப்பத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியாக மூன்றாவதாக யோவான் 20ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 16வது வசனத்திலே இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திரும்பி பார்க்கிறான். ஆமென். 14ஆம் வசனத்தில் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். இந்த இயேசு யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு. இந்த இயேசு என்னது? எதை காண்பிக்கிறார் இந்த இடத்துல? உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு அவர் காண்பிக்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை உணராமல் இருந்த இந்த ஸ்திரீ மரியாள் இப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்கிறாள், தரிசிக்கிறாள். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில பெருக வேண்டும்னா இருக்கிற இடத்துல இருந்து முற்றிலும் திரும்பினால் என்று பார்க்கிறோம். பின்னாக திரும்பி. சிலர் நம்ம பாரம்பரியத்திலிருந்து வெளியில வந்திருப்போம், கொஞ்சம் வந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் நமக்கு அதற்குள்ள இருக்கிற ஆர்வங்கள் இருக்கும், பயங்கள் இருக்கும். ஆனா முற்றிலும் திரும்பினாள். அல்லேலூயா. தன்னுடைய பாரம்பரியத்திலிருந்து அது வரைக்கும் ஒரு சென்டிமெண்டா வந்திருக்கான். கையில கந்தக வர்க்கங்கள், ஸ்பைசஸ், பாம்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தா? இயேசுவின் மேல அவளுக்கு ஒரு சென்டிமெண்ட். அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய அனுபவம் என்பது அதையும் தாண்டினது. அல்லேலூயா. ஒரு அன்பினாலதான் வந்திருக்கா, சென்டிமெண்ட்னாலதான் வந்திருக்கா. அன்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. கிறிஸ்தவம் என்பது அன்பால் ஐக்கியப்பட்டதுதான். கொஞ்சம் இயேசுவை அறிந்து கொண்டவனே அன்புல தான் இருப்பான். அவனுக்கு அன்பு இல்ல, தேவ அன்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. பாரம்பரியமா இருந்தாலும் கூட அவனும் கூட இயேசுவின் அன்பை அறிந்தவனாகத்தான் இருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு இயேசுவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கும். ஆனா இவ உயிர்த்தெழுதலின் இயேசுவை இன்னும் அனுபவிக்கல. அதை அனுபவிக்கணும்னா முற்றிலும் திரும்பிதான். பின்னாக திரும்பி என்றால் கொஞ்சம் அரைகுறையா இல்ல, முழுவதும் திரும்பி. அப்ப இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெருக்கி கொள்ளணும்னா நமக்கு 3 காரியங்கள் இருக்கணும். என்ன? நம்ம வாழ்க்கையில எச்சரிப்புகள் வேத வசனத்தின்படி போதனைகள் மூலமாக அப்பப்ப நமக்கு வந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய இருதயத்தை சில சமயத்துல அதை உடைக்கிறதா இருந்தா கூட அதற்கு விட்டு கொடுத்து நம்ம கடந்து வருகிற போது அது நமக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண உதவி செய்யும். ஆமென். இரண்டாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? இங்க இல்ல, இயேசு அங்கே இருக்கிறாருன்னா நமக்குள்ள மாம்சத்திலேயே தேவனை தேடுகிற அனுபவம் இல்ல, ஆவியில தேட வேண்டும், ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மேல தாகமுள்ளவர்களா இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்க ஊற்றப்படுதோ அங்க நான் போய் நிக்கணும்னு நினைக்கணும்.
ஹalleluya. இப்படி தாகமுள்ளவன் மேல தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார். ஹalleluya. praise the lord. மூன்றாவதாக நமக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், ரிலிஜன் இருக்கும், ஏன் கர்த்தர் மேல அன்பு கூட இருக்கும். ஆனாலும் பின்னாக திரும்பி என்று சொல்லுகிற போது முழுவதும் நம்மளுடைய அதையெல்லாம் விட்டு மாறி வேறுபாட்டின் ஜீவியத்திற்குள்ள, ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ள நம்ம முற்றிலும் திரும்பி பார்க்கிறப்ப ஹalleluya, இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு வெளிப்படுவார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபித்து முடிக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ஹalleluya. ஒரு வல்லமையும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. ரபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா, எல்லாம் இதற்கு முன்பாக தாழ்ந்து போ. ஹுராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா. வேலை ஸ்தலத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, எந்த ஆவி பயன்படுத்தி கொண்டு இருந்தாலும் சரிதான். ரபாலா ரிகா ரபாலா. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. அது அலைக்கழித்து ஓடி போகும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில கர்த்தரை நம்ம இந்த வேளையில தரிசிக்க ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். ஆமென். ஹalleluya. எல்லா வாரங்களிலேயும் சமயம் கூட வேண்டும் என்று எனக்கு விருப்பம் அல்ல. 9 மணிக்குள்ள முடிக்கணும் என்று தான் நினைக்கிறேன். ஆனாலும் ஹalleluya, கர்த்தர் வரும் நாட்களில் அதற்கு உதவி செய்வார். ஆனாலும் இந்த வேளையில நம்ம ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரம் நம்ம காத்திருந்தோம், ஒரு நிமிஷம் ஹalleluya தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஓ ஜீசஸ், இந்த வசனங்களுடைய வல்லமை, அதற்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கு. அதை முழுவதும் நம்ம அபியாசப்படுத்தி கொள்ளணும். ஹalleluya. ஒருவேளை நேர்ல இருந்திருந்தா நமக்கு இன்னமும் நம்ம அந்த மாதிரியே பழகி இருக்கோம். ஆனாலும் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு எதுவும் தடை கிடையாது. ஹalleluya. வேறு வேறு இடத்துல இருக்கலாம், டெலிபோன்ல இருக்கலாம். ஆமென். praise the lord. ஹalleluya. ஹalleluya. glory glory glory. ஓ ரிகரபா சந்தனாதியா. thank you Jesus. ஹalleluya. கொஞ்சமாவது அதனுடைய உணர்வுகளை உடையவர்களாய் இன்று நம்ம புறப்பட்டு போனால், நமக்கு அதனுடைய சுவை தெரிந்ததானால், வரும் நாட்களில் அதை பெருக்கிக் கொள்ள இந்த 3 காரியங்கள் மேல கண்ணோக்கமாய் நம்ம இருப்போம். ஹalleluya ஹalleluya. வேத வசனங்களின்படி எச்சரிப்பான, கடிந்து கொள்ளுதலான, போதக சிக்ஷைகளான வசனங்கள் எனக்கு கடந்து வரலாம் ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். glory glory glory. ஹalleluya. thank you Jesus. amen. hallelujah. மாம்சத்துல இல்ல ஆண்டவரே, நான் ஆவியில நான் உம்மை தரிசிக்கணும், ஆவியில நான் இன்னும் வளரணும்னு ஒரு தாகம் உண்டா? ஹalleluya. glory glory glory. ஆவிக்குரிய ஒரு மகனாக, ஆவிக்குரிய ஒரு மகளாக நான் இன்னமும் என் வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரு தாகம் உண்டா? ஆமென். அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முழுவதும் பின்னாக திரும்பணும், உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கணும் என்கிற ஹalleluya ஒரு தீர்மானம் உண்டா? பவுல் அப்படிதான் திரும்பினான், முழுவதும் திரும்பிட்டான். ஹalleluya. thank you Jesus. glory. அவன் டைரக்ஷன் ஆப்போசிட் ஆயிருச்சு. விசுவாசிகளை கொல்ல போனவன் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படணும்னு போராட தொடங்குறான். ஹalleluya. glory to God. அதனால தான் அவனுடைய விசுவாசி அறிக்கை இப்படி இருந்துச்சு. எனக்காக தம்மை தாமே என்னில் அன்பு கூர்ந்து ஹalleluya தன்னை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹalleluya. glory to God. amen. thank you Jesus. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் காண்பிக்கப்படும். ஹalleluya. நன்றி ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை தாங்கி உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில பெருக கிருபை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். praise the Lord.